நம்முடைய வெற்றி சின்னமா நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் நாகை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் பேராசிரியர் முனைவர் மனிதநேய மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மதசார்பற்ற ஜனதை தாருங்கள் தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ள உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள். மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைகிற நீங்களெல்லாம் வாக்களித்து வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒன்றிய அரசு மோடி அரசு கொண்டு வந்துள்ள கருப்பு சட்டங்களான சிஏஏ வாக்கு திருத்த சட்டம் போட்டு வெற்றி வேட்பாளராக எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் உதயசூரியன் செய்து வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து மிருந்த விடாதீர்கள். இது ஏற்றி விடுங்க, நானா ஏற்றி விடுங்க. போட்டோல இறங்கிடுங்க. Very nice, very good. Okay,
உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எனக்கு உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். CAA என்ற குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து கொதித்து எழுந்து சென்னையில் எல்லா கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து பேரணியை நடத்தி நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அதற்கான போராட்டங்களை நடத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். வக்பு சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு வக்பு திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையை கூட்டி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு நிற்காமல் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் இதை கட்டுவதற்கு அல்லது இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை இடித்துவிட்டு புதுசாக கட்டுவதற்கு அல்லது புதுப்பிக்கிறதுக்கு மராமத்து பணி செய்வதற்கெல்லாம் ஒரு NOC தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2024 ஜனவரியில் கிறிஸ்தவ மக்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு பிப்ரவரி 2024 முஸ்லிம் அமைப்புகளுடைய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் கட்டுவதற்கோ மராமத்து செய்வதற்கோ இந்த NOC தேவையில்லை என்ற உத்தரவை பிறப்பித்தவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இவையெல்லாம் உங்களுக்கு நன்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நமது ஊரில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காலையிலேயே வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து அந்த வாக்கு பதிவு செய்யக்கூடிய மிஷின்ல வரிசை எண் 3ல் MA ஜவாஹர்ல என்ற என்னுடைய பெயர் இருக்கும். அருகில் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு நீல நிற பட்டன் இருக்கும். அதை அழுத்தி என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடன் இருந்து, உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதி வளமான ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவேன். எனவே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி நன்றி. நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி சின்னமாம் உதயசூரியனுக்கு ஆட்சி நடத்தி 2026ஆம் ஆண்டு ஆட்சியில் அமரும் போது அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று உறுதியளித்தார். கருணாநிதி ஸ்டாலினுடைய சின்னமாம் உதயசூரியனுக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது. பேராசிரியர் அவர்கள் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள வெற்றி சின்னமாம் உதயசூரியனுக்கு வாக்குகளை தாருங்கள் 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 தாய்மார்களே, பெரியவர்களே, இதோ உங்கள் உள்ளத்தாலே